அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் நாம் பார்க்கிறோம், இடங்கள் எதை வைத்து பொறுமதியாகிறது? அந்த இடத்துடைய சொந்தக்காரரை வைத்து பெருமைப்படுத்தப்படுகிறது, பொறுமதியாக ஆக்கப்படுகிறது. அந்த இடத்திலே இருந்து நடக்கக்கூடிய பிரயோஜனங்களை வைத்து அந்த இடம் பொறுமதியாக கருதப்படுகிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் மனிதர்கள் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய மஸ்ஜித், அல்லாஹுடைய வீடு, அல் மசாஜிது புயூத்துல்லாஹ், ஹதீஸிலே வந்திருக்கிறது, உலகத்திலே உள்ள மஸ்ஜிதுகள் அல்லாஹுடைய வீடுகள். இதனுடைய பொறுமதி, இதனுடைய கண்ணியம், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனான அல்லாஹுக்கு என்ன கண்ணியமோ, அல்லாஹுக்கு என்ன மகத்துவமோ, அதே கண்ணியமும் அதே மகத்துவமும் அல்லாஹுடைய வீடாகிய மஸ்ஜிதுகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, உலகத்தில ஊர்களில், இடங்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மஸ்ஜித் எப்பொழுது மஸ்ஜிதாக கணிக்கப்படும், அதை அந்த இடத்துக்குரியவர் யாராகவும் இருக்கலாம், அது அல்லாஹுடைய பெயரில் வக்ஃப் செய்யப்பட வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி அது சதகா என்ற பெயரிலே வக்ஃப் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது மஸ்ஜிதாக கருதப்படுகிறது. யாரும் சொந்தக்காரர்கள் கிடையாது, அதற்குரிய சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அல்லாஹ்வின் மீது நமக்கு எந்த அளவு முஹப்பத் இருக்கிறதோ அந்த அளவுதான் அல்லாஹுடைய வீடாகிய மஸ்ஜிதின் மீதும் நமக்கு முஹப்பத் இருக்கும். அல்லாஹுடைய மஸ்ஜிதின் மீது ஒருவர் வெறுப்பு கொள்கிறார், அதனுடைய கண்ணியம் தன்னுடைய உள்ளத்திலே இல்லாமல் இருக்கிறது என்றால், அல்லாஹுடைய கண்ணியம், அல்லாஹுடைய முஹப்பத் அவருடைய உள்ளத்திலே இல்லாமல் இருப்பதுதான் காரணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மஸ்ஜிதோடு யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். மஸ்ஜிதிற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறார்களோ அதிகமாக அவர்கள் பெரும் ரஹ்மத்துகளை உட்கொள்ளக்கூடியவர்கள், பெரும் பாக்கியசாலிகள். சொன்னார்கள், மஸ்ஜிதிற்கு அதிகமாக வந்து போகக்கூடிய சிலர்கள் இருப்பார்கள் உலகத்திலே. அல் மலாயிகத்து ஜுலசாஉஹும், அவர்களோடு எப்பொழுதும் அமர்ந்திருப்பவர்கள் அல்லாஹுடைய மலக்குகளாக இருப்பார்கள். இன் காபு யஃப்தகிதூனஹும், அவர்கள் ஏதோ ஒரு தேவை நிமித்தம் வராமல் இருந்தால் மஸ்ஜிதிற்கு மலக்குமார்கள் அவர்களை தேடிச் செல்வார்கள். வஇன் மரிது ஆதூஹும், அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் மலக்குமார்கள் நோய் விசாரிக்க செல்வார்கள். வஇன் கானூ ஃபீ ஹாஜத்தின் ஆனூஹும், தேவைகள் ஏற்பட்டால் மலக்குமார்களின் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் மஸ்ஜிதிற்கு அதிகமாக வந்து சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அவரை பார்த்து ஈமான் உள்ளவர் என்று சாட்சி சொல்லுமாறு சொன்னார்கள். இதா ரஅய்தும் அர்-ரஜுல யஅதாதுல் மஸ்ஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், மஸ்ஜிதிற்கு அதிகமாக ஒருவர் வருகிறார் என்றால் அவர் ஈமானுடையவர் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின், அல்லாஹ்வுடைய வீடு மஸ்ஜித், அது தக்வா உள்ளவர்களுடைய வீடாக இருக்கிறது. யார் தன்னுடைய வீடாக மஸ்ஜிதை ஆக்கிக் கொள்வார்களோ, என்ன அர்த்தம்? வீட்டிலே அதிகமான நேரம் செலவழிப்பதை போன்று மஸ்ஜிதில் செலவழிக்கிறார்களோ, வீட்டை தன்னுடைய வீட்டுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ, அதை பற்றி தன்னுடைய உள்ளத்திலே கண்ணியம் மகத்துவம் இருக்கிறதோ, இதே போன்று அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதையும் அமைத்துக் கொள்கிறாரோ அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் அவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை கொடுப்பதையும் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வதையும் சிராத் பாலத்தை எளிதாக கடக்க வைப்பதையும்
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொடுப்பதையும் கடைசியாக சொர்க்கம் நுழைவிப்பதையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் மாத்திரமல்ல, கியாமத்துடைய நாளையில வெயிலிலே மக்கள் வெம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நிழல், அர்ஷுடைய நிழலிலே 7 நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். அதில் ஒருவர் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜிதி, யாருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிறதோ, அவர் வீட்டுக்கு போனாலும் சரி, பஜாருக்கு சென்றாலும் சரி, எப்பொழுது நான் இந்த மஸ்ஜிதுக்கு வந்து சேருவேனோ என்ற ஆதங்கத்துடன் இருக்கிறார், அந்த ஆர்வத்துடன் இருக்கிறார் என்றால் கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலிலே நிழல் கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நம்முடைய உள்ளத்திலே அதனுடைய பொறுமதி வர வேண்டியதாக இருக்கிறது. நாம் மஸ்ஜிதை நம்முடைய வீட்டை போன்று பார்க்கிறோம், நம்முடைய கடையை போன்று நினைக்கிறோம், சாதாரண ஒரு இடமாக நினைக்கிறோம். அதனால் மஸ்ஜிதிற்குள்ளால் வரும் பொழுது எந்த காலை வைத்து வர வேண்டும், என்ன துஆ ஓத வேண்டும், மஸ்ஜிதிற்குள்ளால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மஸ்ஜிதுடைய கண்ணியம் என்ன என்பது கூட நம்முடைய உள்ளத்தில் அதிகமானவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. உலக பேச்சுக்கள் பேசிக்கொண்டே தேவையற்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பதுதான் சிலர்களுடைய வேலையாகவே இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதிற்கு நுழையும் பொழுது வலது காலை வைத்து நுழையுங்கள். பிறகு துஆ இருக்கிறது, எத்தனையோ துஆ சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம அஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயல்களை எனக்கு திறந்து தருவாயா. அல்லாஹும்ம அஃப்தஹ் லீ பாப ரஹ்மதிக் அல்ல, உன்னுடைய ரஹ்மத்துடைய ஒரு வாயிலை திறப்பாயாக என்பதல்ல, பல வாயில்களை திறப்பாயா. உலமாக்கள் எழுதுகிறார்கள், மஸ்ஜிதிற்குள்ளால் வந்தால் அல்லாஹுடைய பல ரஹ்மத்துடைய வாயில்களை அவர் அடைந்து கொள்கிறார். சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது, மலக்குகளுடைய சகவாசம் கிடைக்கிறது, அங்கே சும்மா அமர்ந்திருந்தாலும் நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய வாயில்களாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு துஆவை நபி அவர்கள் சொன்னார்கள், அஊது பில்லாஹில் அதீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யார் மஸ்ஜிதுக்கு நுழையும் பொழுது இந்த துஆவை ஓதிக்கொள்கிறார்களோ, ஷைத்தான் வெளியிலிருந்து சொல்கிறான், ஹுஃபித மின்னி சாயிரல் யௌம், ஹுஃபித மின்னி சாயிரல் யௌம், இன்ற முழு நாளும் என்னை விட்டும் இவன் பாதுகாக்கப்பட்டு விட்டான் என்பதாக ஷைத்தான் கவலையோடு சொல்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதோடு பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்வதும் சுன்னத்தாக முஸ்தஹப்பாக இருக்கிறது. மஸ்ஜிதுக்கு நுழைந்து விட்டால் நியத் வைத்துக் கொள்ள வேண்டும், இஅ்திகாஃபுடைய நியத் வைத்துக் கொள்ள வேண்டும். நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித், இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்துக் கொண்டால் அவர் இருக்கும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல மஸ்ஜிதிலே நுழைந்து விட்டால் மஸ்ஜிதுடைய காணிக்கை சொல்ல வேண்டும். தஹிய்யத்துல் மஸ்ஜித், ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித் ஃபல்யர்கா ரக்அத்தைன், மஸ்ஜிதுக்கு நுழைந்து விட்டால் 2 ரக்அத் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வெளியேறும் பொழுது மஸ்ஜிதிலிருந்து இடது காலை முன்னால் வைத்து வெளியேற வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக், யா அல்லாஹ், உன்னுடைய கொடையை நான் கேட்கிறேன், உன்னுடைய உதவியை நான் கேட்கிறேன் என்ற துஆவோடு வெளியாக வேண்டும். இதே போல பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்ற துஆவையும் ஓதுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அல்லாஹும்ம அஸிம்னி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ், ஷைத்தானை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, இந்த துஆவையும் வெளியேறும் பொழுது ஓதுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதிலே நாம் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாது, நினைத்ததையெல்லாம் சாப்பிட்டு விட்டு வர முடியாது, நினைத்த விடயங்களில் எல்லாம் ஈடுபட முடியாது.
அல்லாஹ்வுடைய வீடு உலகத்திற்கெல்லாம், உலகத்தில் அரசர்களுக்கெல்லாம் அரசனுடைய வீடு இது. நாம் நினைத்த மாதிரி இந்த வீட்டை பாவிக்க முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த வெள்ளை பூடு வெங்காயம் போன்ற நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை சாப்பிடுகிறார்களோ ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, அவர்கள் எங்களுடைய இந்த மஸ்ஜிதுக்கு நெருங்க வேண்டாம் என்பதாக சொன்னார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இது வெங்காயம் வெள்ளை பூடுக்கு மாத்திரம் உள்ளதல்ல, தன்னுடைய வாயை சுத்தம் செய்யாமல் நாற்றமான நிலைமையிலே நுழைபவருக்கும் இந்த எச்சரிக்கைதான். மேலும் வேறு என்ன உடம்பிலே அசுத்தம் இருக்கிறது, ஆடை நாற்றம் அடிக்கிறது, இப்படியான நிலைமையிலே நுழைபவருக்கும் இதே எச்சரிக்கைதான். ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா. இதனால்தான் ஜும்ஆவுடைய தினத்தில மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது குளிப்பதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அந்த காலத்தில் வேலைகள் செய்துவிட்டு அப்படியே மஸ்ஜிதுக்கு வருவார்கள். வியர்வை நாற்றம் எடுக்கும் முறைப்பாடு செய்யப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகைக்கு வரும் பொழுது குளித்து விட்டு வாருங்கள் என்பதாக அதை சுன்னத்தாக ஆக்கினார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரும் பொழுது நம்மில் சிலர் அவர்களுடைய ஆடையை பொருட்படுத்துவதில்லை. மற்றவர்களுடைய தொழுகையும் பாத்திலாகக்கூடிய அளவுக்கு, மற்றவர்களுடைய தொழுகையின் சிந்தனையும் வேறு பக்கம் திரும்பக்கூடிய அளவுக்கு வேறு எழுத்துகள் எழுதப்பட்ட அல்லது சிந்தனை மாறக்கூடிய அமைப்பிலே ஆடைகளை அணிந்து வருகிறார்கள். இன்னும் சிலரை பார்த்தால் மனிதனுடைய தொழுகையிலே அவுரத் மறைக்கப்பட வேண்டிய பகுதி இருக்கிறது. தன்னுடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி மறைக்கப்பட வேண்டும். சிலர்கள் ஆடை அணிகிறார்கள், ட்ரௌசர் அணிகிறார்கள். சுஜூதிக்கு சென்றால் அவர்களுடைய மேலிருந்து தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அவர்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அதை பற்றி பொருட்படுத்தாமல் பலர்கள், ஒருவர் இருவர் அல்ல, பலர்களுடைய தொழுகைகள் இப்படியே வீணாகிக் கொண்டு செல்கிறது. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரும் பொழுது பயத்தோடு, அச்சத்தோடு, கண்ணியத்தோடு, அல்லாஹ்வோடு பேசப் போகிறேன், அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேன், அல்லாஹ்வுடைய மலக்குகள் இருக்கக்கூடிய இடம் என்ற அச்சத்தோடு வர வேண்டும். நபி அவர்கள் ஏன் அந்த அசுத்த நாற்றமானவைகளை சாப்பிட வேண்டாம் என்றார்கள்? ஃபஇன்னல் மலாயிகத ததஅல்லா மிம்மா யதஅல்லா மின்ஹுல் இன்ஸ். மனிதர்கள் எதனால் நோவினை பெறுகிறார்களோ அப்படியான பொருட்களினால், அந்த நாற்றத்தினால் மலக்குகளும் நோவினை பெறுகிறார்கள். அவர்களை நோவினைக்குள்ளாக்க வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மஸ்ஜிதுக்குள்ளால் வியாபாரம் பேச முடியாது, ஹராமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅய்தும் மை யபீஉ அவ் யப்தாஉ ஃபில் மஸ்ஜித் ஃபகூலு லா அர்பஹல்லாஹு லக். மஸ்ஜிதுக்குள்ளால் யாராவது வியாபார விடயங்களை பேசிக் கொண்டிருந்தால், கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசிக் கொண்டிருந்தால், நீங்கள் அவர்களுக்கு பத்துஆ செய்யுங்கள். லா அர்பஹல்லாஹு லக், உங்களுடைய வியாபாரத்திலே அல்லாஹ் லாபத்தை ஏற்படுத்தாமல் இருப்பானாக. பள்ளிக்குள்ளால் பேசிய வியாபாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்துவானாக என்ற துஆ, பத்துஆவை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஏன்? அல்லாஹ்வுடைய வீடு வியாபாரம் பேசும் இடம் அல்ல, தொழில் துறவுகளில் ஈடுபடக்கூடிய இடம் அல்லது. யாராவது அவருடைய பொருளை காணாமல் ஆக்கிவிட்டு மஸ்ஜிதுக்குள்ளால் வந்து தேடிக் கொண்டிருந்தால், லா ரத்தல்லாஹு அலைக, உங்களுடைய பொருளை அல்லாஹ் திருப்பி தராமல் இருக்கட்டும் என்று சொல்லுமாறு சொன்னார். மஸ்ஜித் களவெடுக்கக்கூடிய இடம் அல்ல, பொருட்களை கொண்டு வந்து வைத்து காணாமல் ஆக்கிவிட்டு தேடக்கூடிய இடம் அல்ல. மஸ்ஜிதுக்கு வருபவர்கள் கல்லர்கள் மஸ்ஜிதுக்கு வர முடியாது. அதனால் அதை தேடவும் நபி அவர்கள் தடுத்திருக்கிறார். மஸ்ஜிதுக்குள்ளால் பேசுவது சர்வ சாதாரணமாகிவிட்டது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளம், ஒரு காலம் வரும், யஅதி அலன் நாஸி ஸமானுன் யகூனு ஹதீஸுஹும் ஃபீ அம்ரி துன்யாஹும் ஃபலா துஜாலிஸூஹும். மஸ்ஜிதுல அவங்களோட துனியாட விஷயங்களை பத்தி தான் பேசிக் கொண்டிருப்பாங்க, அவங்களோட நீங்க உட்காரவானம். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் நான் மஸ்ஜித் நபவியில தூங்கிக் கொண்டிருந்தேன்.
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் சப்தமாக பேசிக் கொண்டிருந்தாங்க. அவங்களை அழைத்து வருமாறு சொன்னாங்க. நான் அழைத்து வந்தேன். கேட்டாங்க, மின் ஐன அன்துமா, நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நஹ்னு மின் அஹ்லி தாயிஃப், நாங்க தாயிஃப் வாசிகள் என்று சொன்னாங்க. சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, லவ் குன்துமா மின் அஹ்லில் மதீனா லஅவுஜஅதுகுமா தர்ஃபஆனி அஸ்வாதகுமா ஃபீ மஸ்ஜித் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மதீனா வாசிகளாக இருந்திருந்தா உங்களுக்கு காயத்தை ஏற்படும் அளவுக்கு நான் தண்டனை தந்திருப்பேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஸ்ஜிதுல சப்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா என்பதாக கண்டித்தார்கள். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதின் நபவியுடைய வெளிப்பகுதியில ஒரு திண்ணையை அமைச்சு வச்சிருந்தாங்க. வெளிப்பகுதியில சொல்லுவாங்க, மன் கான யுரீது அன் யக்லுல அவ் யன்ஷுத ஷஅரன் அவ் யர்ஃபஅ ஸௌதஹு ஃபல்யக்ருஜ் இலா ஹாதிஹி الرஹபா, யாருக்கு சத்தமா பேசணுமோ, யாருக்கு கவிதை படிக்கணுமோ, யாருக்கு தேவையில்லாத பேச்சு பேசணுமோ மஸ்ஜிதில் இருந்து வெளியாகி அந்த இடத்துல போய் பேசணும் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதனால மஸ்ஜித் பொறுமதியானது. ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, அவர் மஸ்ஜிதுக்குள்ளால் தரிப்பது ஹராமாக இருக்கிறது. மஸ்ஜிதிலே தரிக்க முடியாது, அவர் குளித்து சுத்தமாகிவிட்டு தான் மஸ்ஜிதுக்குள்ளால் வர வேண்டும். சில உலமாக்களுடைய கருத்துப்படி தரிக்கிறதல்ல, மஸ்ஜிதை கடந்து செல்லவும் முடியாது, மஸ்ஜிதுக்குள்ளால கடந்து நடந்து போகவும் முடியாது. அந்த அளவுக்கு கண்ணியமானது. மஸ்ஜிதுக்குள்ளால் அழுக்குகள், ஊத்தைகள் அவைகளை ஏற்படுத்துவது இது பெரும் அநியாயம். அல்லாஹ்வுடைய வீட்டை அசுத்தம் செய்வதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜிதுல கிப்லாவின் பக்கம் ஒரு சளி, காய்ந்த சளி இருப்பதை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு தன்னுடைய முபாரக்கான கையால் அதனை சுரண்டி எடுத்து மஸ்ஜிதுக்கு வெளியே வீசினார்கள். ஒரு பெண்மணி மஸ்ஜிது நபவியுடைய ஊத்தைகளை சுத்தம் செய்யக்கூடிய, கூட்டக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தால், அந்த பெண்மணி இறந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய ஜனாஸா தொழுதுவிட்டு சொன்னார்கள், இன்னி ரஅய்துஹா ஃபில் ஜன்னah லிமா கானத் தல்குத்துல் கதா மினல் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய ஊத்தைகளை இந்த பெண்மணி வீசுறதுனால இந்த பெண்ணை நான் சொர்க்கத்துல கண்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு சின்னொரு பொடிக்கல்லு தான் மஸ்ஜிதுல இருக்குது, ஒரு தலைமுடிதான் மஸ்ஜிதுல இருக்குது, அதை எடுத்து வீசினா அதுக்கும் நன்மை இருப்பதாக நபி அவர்கள் சொன்னார். உரிலத் அலைய உஜூரு உம்மதி ஹத்தல் ஹஃபாத்து யுக்தஃபு மினல் மஸ்ஜித், ஒரு பொடிக்கல்லொன்று மஸ்ஜிதிலிருந்து வெளியே போட்டா அதனுடைய நன்மையும் எனக்கு காட்டப்பட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய சொத்துக்கள், மஸ்ஜிதுடைய உடைமைகள் அது பாதுகாக்கப்பட வேண்டும். மஸ்ஜிதுடைய காணி, மஸ்ஜிதுக்கு சொந்தமான இடங்கள், அவைகள் அனைத்தையும் பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. சில மஸ்ஜிதுகள்ல, சில ஊர்கள்ல மஸ்ஜிதுடைய காணியில கடைகள் வச்சிருப்பாங்க, மஸ்ஜிதுடைய காணிய வீட்டாக பாவிச்சு கொண்டிருப்பாங்க, பல வருஷங்களுக்கு முன்னால கூலி கொடுத்து கொண்டிருப்பாங்க. 20 வருஷம் 30 வருஷமாக என்ன சின்ன கணக்க கூலியாக கொடுக்கிறாங்களோ இன்னும் அது அதே கணக்கு தான் கூலியாக கொடுத்து கொண்டிருக்கிற பழக்கம் சில ஊர்கள் இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இது முறையான செயல் அல்ல. சிலர் சொல்லுவாங்க, இந்த கடை மஸ்ஜிதுடைய காணி, மஸ்ஜிதுடைய கடை இது எங்கடா அப்பட காலத்திலே நீக்குது, எங்கட பரம்பரை செஞ்சு வர காணி, அதனால இது எங்களுக்கு தான் சொந்தம். அப்பட காணியால் அப்பட காலத்திலிருந்து சென்றதல்ல, அது எத்தனை 1000 வருஷம் அந்த காணியில அந்த கடையில இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சொந்தமான காணி, அதை சொந்தம் கொண்டாட முடியாது. அங்கே நிர்வகிப்பவர்கள் அதற்குரிய கூலி எவ்வளவு தேவை என்று சொல்கிறார்களோ அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதுதான் முறையாக இருக்கிறது. சாதாரண ஒரு மனிதனுடைய காணி துண்டு, சாதாரண ஒரு மனிதனுடைய வீட்டு துண்டை அநியாயமாக அபகரிப்பதையே நபி அவர்கள் கடினமாக எச்சரித்தார். ஒருவருடைய காணியை அநியாயமாக ஒரு ஜான் அபகரித்தால் கியாமத்துடைய நாளையில் அந்த சின்ன பகுதியை
நெருப்பு வலயமாக ஆக்கப்பட்டு அவனுடைய கழுத்திலே தொங்க வைக்கப்பட்டு தான் கொண்டு வரப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தால், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு சொந்தமான காணிகள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடைகள், இவைகளை எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? எத்துணை வருஷம்தான் பாவித்தாலும் அது கூலி என்றால் கூலிதான், சொந்தமாக முடியாது. அது அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சொந்தமான காணியாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, மஸ்ஜிதிலே வெறும் தொழுகைகள் மாத்திரமல்ல. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மஸ்ஜித் என்பது தொழுகைக்காக கட்டப்பட்ட இடம் இல்ல. 24 மணித்தியாலமும் திறந்து வைக்கப்பட வேண்டிய இடம் மஸ்ஜித். நடு நிசியில் ஒருவருக்கு பள்ளிக்கு வர விரும்பினால் அவருக்கும் வரக்கூடிய வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டிய இடம்தான் மஸ்ஜிதாக இருக்கிறது. நபி அவர்களுடைய காலத்துல மஸ்ஜிதுக்கு கதவில்ல, தாப்பைகள் இல்ல. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாய்களும் மஸ்ஜிதுக்கு போய் கொண்டிருக்கிறது, அது மூடி வைக்கிறது இல்லை, திறந்துதான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக நிக்காஹுடைய வைப்பவர் சஹாபாக்கள் காலத்தில் நடந்திருக்கிறது. குர்ஆன் ஓதி கொடுக்கிறது, படிக்கிறது, புத்தக படிக்கிறது, நோயாளிகளுக்கு நோய் வைத்தியம் செய்வது. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வைத்தியம் மஸ்ஜிதிலே வைத்து செய்யப்பட்டது. வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு அவர்களை கண்ணியப்படுத்துவது மஸ்ஜிதிலே நடந்திருக்கிறது. இன்னும் இருக்கிறது உஸ்துவானத்துல் வுஃபூத் என்று தூண்கள் இருக்கிறது. படைகள் கூட்டங்கள் வெளியூர்களில் இருந்து வந்தால் அவர்களை அங்கே வைத்து அவர்களை கண்ணியப்படுத்தப்படும். எனவே மஸ்ஜிதுக்கு நாம் அதிகமாக நேரம் கொடுப்பது நம்முடைய ஈமானை, நம்முடைய அமால்களை பாதுகாக்கக்கூடிய பெரும் சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது, தன்னுடைய உறுப்புகள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது, மலக்குகளுடைய சகவாசம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்கிறோம், நல்லவர்களுடைய சகவாசம் கிடைக்கிறது, ஈமான் அதிகரிக்கிறது. நல்ல நீயத்துகளோட மஸ்ஜிதுக்கு வந்தா ஒவ்வொரு நீயத்துக்கும் பல நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த கண்ணியமான மஸ்ஜித் எவ்வளவு பொறுமதியான அல்லாஹ்வுடைய வீடு, இதற்கு யார் சொந்தம் கொண்டாடுவது? இந்த மஸ்ஜிதை வக்ஃப் செய்தவர் சொந்தம் கொண்டாடுவதா? முடியாது. இந்த மஸ்ஜிதுக்கு செலவழிப்பவர்கள் சொந்தம் கொண்டாட முடியுமா? அவர்களுக்கும் முடியாது. இந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியுமா? அவர்களுக்கும் முடியாது. இதற்கு சொந்தக்காரன், இதனுடைய மாலிக் அல்லாஹ்வாக இருக்கிறான். அல் மசாஜிது புயூத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு. மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய வீடு. யாருக்கும் இந்த வீட்டிலே சொந்தம் கொண்டாட முடியாது, நினைத்ததை நினைத்த மாதிரி செய்ய முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே இந்த மஸ்ஜிதுக்கு நிர்வகிப்பவர்கள், நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும்? பரிபாலன சபையுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் எப்படிப்பட்ட நல்ல சிபத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டவர்களை நாம் இதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. மதரசாக்கள், சம்மேளனங்கள், இஸ்லாமிய அமைப்புகள், ஊர் தலைவர்கள், பொறுப்புதாரிகள் மாத்திரமல்ல, நாட்டுடைய முஸ்லிம் தலைவர்கள், நாட்டிலே முஸ்லிம் தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கடமையும் இதுதான். எப்படி நாட்டை நிர்வகிப்பது, முஸ்லிம்களுடைய தேவைகளை எப்படி நாம் நிறைவேற்றுவது, இதை சிந்திப்பது கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பது பொதுமக்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இங்கே தன்னுடைய நண்பன், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், தன்னுடைய குடும்பம், தனக்கு உதவி செய்பவர், இவைகளை வைத்து அல்ல நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது. தன்னுடைய தந்தையுடைய கூட்டாளி, தன்னுடைய பரம்பரையாக இவர்கள் தான் இருந்து வருகிறார்கள், இவைகள் எதுவுமே நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பதற்குரிய நிபந்தனையே கிடையாது. குர்ஆன் ஒரு உசூலை சொல்லி இருக்கிறது. குர்ஆன் ஒரு உசூலை சொல்லி இருக்கிறது. நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும்? இதை கேட்டு எடுக்கக்கூடிய ஒரு லேசான விடயம் அல்ல. இது முயற்சி செய்து, கஷ்டப்பட்டு, மக்களிடத்திலே கேட்டு, பல சிரமங்களுக்கு மத்தியிலே படாத பாடுபட்டு எடுக்கக்கூடிய பொறுப்பல்ல இது. இது கைவிடப்பட வேண்டிய பொறுப்பு.
வேண்டாம் யாராவது எடுங்கள் என்று ஒதுக்கப்பட வேண்டிய பொறுப்பு. ஏனென்றால் இதனுடைய அபாயம் இது பயங்கரமானது. இதை பொறுப்பெடுப்பவர்கள் கியாமத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் இது சந்தோஷமாக எடுக்கப்பட வேண்டிய பொறுப்பல்ல, பயந்து பயந்து எடுக்கப்பட வேண்டிய பொறுப்பு. இதை கேட்டு எடுப்பதல்ல, கேட்பவர்களை தெரிவு செய்யவும் கூடாது, கேட்பவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கவும் கூடாது. நபி அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எங்களையும் இந்த விஷயத்துக்கு உங்களோட சில பொறுப்புகளை எங்களுக்கும் தாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னா வல்லாஹி லா நுவல்லி அலா ஹாதல் அமலி அஹதன் சஅலஹு வலா அஹதன் ஹரஸ அலைஹி. இந்த பொறுப்புக்கு ஆசைப்படுறவரு, பொறுப்பை கேட்கிறவரு, அவருக்கு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்க இந்த பொறுப்பை கொடுக்கவே மாட்டோம் என்று நபி அவர்கள் சொன்னார். அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான், நீங்க யார்கிட்டையும் இந்த பொறுப்பை, எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, நீங்க கேட்டு எடுக்க வானம். நீங்க கேட்டு எடுத்தா அது உங்களோட தலையில அது சுமத்தப்பட்டுடும். நீங்க தான் அதுக்கு பொறுப்புதாரி. நீங்க கேட்காம அந்த பொறுப்பு வந்தா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், மலக்குகளின் மூலம் உதவி செய்வான். அதனால நீங்க கேட்டெடுக்க வானம் என்பதாக சொன்னார். ஆக இது பெருமையோட, மமதையோட, சந்தோஷத்தோட, திருப்தியோட எடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அல்ல. அதுலயும் விசேஷமாக மஸ்ஜிதுடைய பொறுப்பு அப்படிப்பட்டதல்ல. மாறாக பயந்து பயந்து வெறுப்போட நிர்பந்தமாக வேற யாரும் இல்லையே என்பதற்காக வேண்டி முடியாம எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பயங்கரத்தை பத்தி சொன்னாங்க ஹதீஸ்ல. யார் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதுல நீதமாக நடக்கலையோ, ஜாஅ யௌமல் கியாமத்தி ஃபில் அஸ்ஃபாதி வல் அக்லால். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத், அவருடைய கையிலையும் கழுத்திலையும் விலங்கிடப்பட்ட நிலைமையில தான் அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்படும் என்று சொன்னார். இன்னும் ஒரு ரிவாயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உத்திய யௌமல் கியாமத்தி மக்லூலன், அவருடைய கழுத்துல விலங்கு இடப்பட்ட நிலைமையில அவர் கொண்டு வரப்படுவார். யார் முறையாக நீதமாக அந்த பொறுப்பை நிறைவேற்றலையோ. ஹஜ்ரத் பிஷ்ர் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் வலிய ஷைஅன் மின் அம்ரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஏதாவது ஒரு விடயத்துக்கு யாரு பொறுப்பாக ஆகிட்டாரோ அவரு கியாமத்துடைய நாளையில நரகத்துக்கு மேலால இருக்கக்கூடிய பாலத்தில் வச்சுதான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். நரகத்துக்கு மேலால இருக்கக்கூடிய ஒரு பாலத்தில் வச்சுதான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஃபஇன் கான முஹ்சினன் நஜா, அவர் நீதமாக முறையாக பொறுப்பை நிறைவேற்றி இருந்தால், அமானிதத்தை செய்திருந்தால் அவர் தப்பிடுவாரு. அப்படி இல்லை என்றா இன் ஹரக பிஹில் ஜிஸ்ரு ஃபஹவா ஃபீஹி 70 ஹரீஃபன், அந்த பாலம் அதுல அவர் அநியாயம் செஞ்சிருந்தா, அமானியத்துக்கு மோசடி செய்திருந்தால், ஏதோ பேரும் புகழும் எடுக்க வேண்டும் என்ற நீயத்தில் அந்த பொறுப்பு எடுத்திருந்தால், அவரு அந்த நேரத்தில் அந்த பாலம் 2ஆக பிளக்கும். அந்த பாலத்துக்கு கீழால் அவர் விழுவார். எவ்வளவு காலம்? 70 வருஷம் நரகத்துக்குள்ளால போவார் என்பதாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். லேஸ் அல்ல, சந்தோஷமான ஒரு வேலை அல்ல, திருப்தியோடு எடுக்கிற ஒரு வேலை அல்ல. மக்கள் நிர்பந்தமாக நீங்க தான் இருக்கணும் என்று நிர்பந்திக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னால் அவர் பொறுப்பெடுக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஆனா எங்களுக்கு தகுதி இருக்குது, எங்களுக்கு தகுதி இருக்குது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, தகுதியானவர்கள் யாரும் விளங்குறாங்க இல்ல. நான் அந்த பொறுப்பிலேருந்து ஒதுங்கிட்டா அநியாயக்காரர்கள் வருவார்கள், அமானிதத்துக்கு மோசடி செய்பவர்கள் வருவார்கள், பள்ளி சொத்த விளையாடுபவர்கள் வருவார்கள். எத்தனை பள்ளியுடைய காணிகள் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல இலங்கையில கொழும்புல கூட இருக்குது. எத்தனையோ மஸ்ஜிதுகளுக்கு சொந்தமான காணிகள் அவர்களுடைய குடும்பத்துக்கு அந்த காலத்தில் எழுதிட்டு போயிட்டாங்க.
குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எழுதி கொடுத்த சம்பவங்கள் எத்தனையோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நீதமானவர்கள், பொருத்தமானவர்கள் இல்ல இந்த நேரத்தில் நாங்களும் விட்டுட்டு போனா அந்த குற்றத்தை நாங்கள் தான் சுமப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்ப யாராவது இந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க, என்னைய விட்டுடுங்க என்று சொன்னாங்க. அந்த நேரத்துல சொல்லப்பட்டது, இல்ல நீங்க உங்கள விஷயத்துல எங்களுக்கு திருப்தி, நீங்க தகுதி இல்லாதவருக்கு பொறுப்பு கொடுத்தீங்கன்றா அவர் செய்யற அநியாயத்துடைய பாவத்துடைய பங்கை நீங்களும் சுமக்கணும் என்பதாக ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொறுப்பை செஞ்சாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டெடுத்தாங்க, இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை இந்த இடத்துக்கு பொறுப்பாக ஆக்குங்க என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டெடுத்தாங்க. தகுதி இருக்குது, தகுதியானவர்கள் கிடைக்கல, வேறவங்களுக்கு கொடுத்தா அநியாயம் நடக்கும், அமானிதத்துக்கு மாற்றம் நடக்கும் என்றால் அந்த பொறுப்பை கொடுக்கவும் கூடாது, முறையாக அதை எடுக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், பயத்தோடு அதை நிறைவேற்றணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தெரிவு செய்பவர்கள் இன்னொருவரை தெரிவு செய்யறதாக இருந்தா அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கும், எப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்யணும்? குர்ஆன் சொல்லுது எப்படிப்பட்டவங்களை தெரிவு செய்யணும் என்று. இன்னமா يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله. மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உலமாக்கள் எழுதுறாங்க, ஈமான் என்றால் இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்றால் ஈமான். ஈமான் இருந்தால் அவருடைய செயல் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இருக்கும், பேருக்காக, புகழுக்காக, மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, வரும் மஸ்ஜிதுக்கு வருபவர்களை மாத்திரம் திருப்திப்படுத்துவதற்காக இருக்காது, படைத்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கும். ஈமான் இருந்தால் அவருக்கு இஹ்லாஸ் இருக்கும், அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் ஈமான் கொண்டிருப்பார், தொழுகையை நிறைவேற்றுபவராக இருப்பார். மஸ்ஜிதுக்கு வாரதே இல்ல, தொழுகைய பத்தி கணக்கே இல்ல, ஜும்மாவுக்கு மட்டும் வாராரே, பெருநாளைக்கு மட்டும் வாராரே, ஏதோ முக்கிய நிகழ்வுகளுக்கு மட்டும் வாராரே, 5 நேர தொழுகைய வீட்டுல தொழுது கொள்றார் என்றா அவர் தகுதி இல்ல அந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய வீட்டை நிர்வகிப்பதற்கு அவர் தகுதி இல்லை என்பதை அவர் விளங்கிக் கொள்ளணும். நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பவர்களும் விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தொழுகைய நிறைவேற்றுவார் என்பதற்கு சில உலமாக்கள் இப்படியும் விளக்கம் சொல்றாங்க. அந்த மஸ்ஜிதுல அவருக்கு 5 நேர தொழுகைக்கும் அதிகமாக மஸ்ஜிதுக்கு வரப்போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறவராக இருக்கணும். மஸ்ஜிதுக்கு 5 நேரம் அந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவராக இருக்கணும், வேற எங்கேயும் தொழுகிறாரா இருக்கும். அப்படி அல்ல, அந்த மஸ்ஜிதுக்கு வாரவராக இருந்தால் மிக பொருத்தமானவராக இருக்கும் என்பதாக இந்த ஆயத்துக்கு சில உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. ஜகாத்து கொடுப்பவராக இருக்கணும். அப்படி என்றா வசதி உள்ளவர்கள் தான் நிர்வகிக்கணும் என்பது கட்டாயம் அல்ல, அதல்ல அர்த்தம். ஜகாத்து கடமையானா அல்லாஹ்வுடைய அச்சத்துல ஜகாத்தும் கொடுப்பாரு. அவர் ஜகாத்து கொடுக்காதவராக இருந்தால் மஸ்ஜிதுடைய ஜகாத் அவர் தனக்கு எடுத்துக் கொள்வார், மஸ்ஜிதுடைய சொத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்வார். இல்ல, ஜகாத்து கடமையானா கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவராக இருப்பார். அதனால ஏழைகளுக்கும் நிர்வகிக்கலாம். இந்த ஆயத்தை வச்சு யாரும் நினைக்கப்படாது செல்வந்தர்கள் தான் நிர்வகிக்கணும் என்று. இல்ல, ஏழைகளுக்கும் நிர்வகிக்கலாம். சில உலமாக்கள் இப்படியும் விளக்கம் சொல்றாங்க, அவர் வசதி உள்ளவராக இருந்தால் மஸ்ஜிதுக்கு ஒரு தேவை வந்தா தன்னுடைய சொந்த பணத்தால மஸ்ஜிதுக்கு செலவழிப்பவராக இருக்கணும். அந்த விளக்கத்தையும் சில உலமாக்கள் எழுதுறாங்க. வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவர் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும் அவருக்கு, வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் யாருக்கும் பயப்படாதவராக அவர் இருக்கணும். அதனால தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கணும். மேல சொன்ன ஹதீஸ்ல இன்னும் ஒரு பகுதி வருவது, தகுதியற்றவர்களை யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ, தகுதியற்றவர்களை தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நண்பன், தனக்கு உதவி செய்பவர்கள்,
தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தனக்கு பழக்கமானவர் என்பதற்காக தகுதியற்றவர்களை யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ அதே சிரிக்கை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நரக பாலத்துக்கு மேலால கேள்வி கேட்கப்பட்டு அவர் அதுக்குள்ளால விழுத்தாட்டப்படுவார் என்பதாக ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அதனால மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் தன்னுடைய வீட்டை நிர்வகிக்கிறது போல் இருக்கப்படாது, தன்னுடைய கடையை நடத்துறது போல் இருக்கக்கூடாது. ஒழுக்கமாக, முறையாக, அதில் உள்ளவர்களுடன் அன்பாக, இரக்கமாக, தன் கண்ணியத்தை பேணியவர்களாக அங்கே சேவை செய்பவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் மேலே என்ன ஆதாபுகள் சொல்லப்பட்டதோ, என்ன ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டதோ அவைகள் முற்றுமுழுதாக நடைபெறுவதற்கும், என்னென்ன செய்யக்கூடாதவைகள் சொல்லப்பட்டதோ அவைகள் நடக்காமல் இருப்பதற்கும் அந்த நிர்வாகிகள் பொறுப்பெடுக்க வேண்டும். அவர்கள் மாத்திரமல்ல, மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்கள் மாத்திரமல்ல, மஸ்ஜிதிற்கு வருபவர்களும் அதை பொறுப்பெடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதிலே இவைகள் தான் நடக்கிறது. இங்கே யுத்த பயிற்சி செய்யப்படுவதில்லை, இங்கே மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வது கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. அந்நியனாக இருந்தாலும் அவர்களோடு எப்படி நல்ல முறையில் நடக்க வேண்டும், அவர்களோடு எப்படி இக்ராமாக நடக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் நம்முடைய மஸ்ஜிதிலே நடக்கிறோம், நம்முடைய மஸ்ஜிதிலே போதிக்கிறோம் என்பதையும் நாம் சொல்லிக் கொள்கிறோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக.